Good morning students. இன்னைக்கு கிளாஸில் 9th மேக்ஸ் ரியல் நம்பர்ஸ் லெசனில் எக்ஸைஸ் 2.6ல் சம் நம்பர் 1 பார்க்கலாம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூசிங் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ட்ஸ். இப்போ இந்த மூணு தெரியுமே வந்து ரூட் 3 காமனாக இருக்குது. நான் ரூட் 3 வெளியில் எடுத்துடுறேன். ரூட் 3 எடுத்துட்டேன்னா 5 + 18 - 2. ஓகே, இப்போ 23 - 2 என்னது 21. அப்போ 21 ரூட் 3 தான் ஆன்சர். இப்போ செகண்ட் சம் மூணு தெரியுமே வந்து க்யூப் ரூட் ஆஃப் 5 காமனாக இருக்குது. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 5 வெளியில் எடுத்துட்டேன்னா 4 + 2 - 3. 4 + 2 6 - 3 3 cube root of 5 அது ஆன்சர். இப்போ தேர்ட் சம் வந்துடும். 3 root of 75 5 root of 48 இங்கே வந்து root of 243. சரியா, இதில் முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாரு. 3 இங்கே வந்து என்ன வரும் 25 × 3ன்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். இது வந்து 16 × 3 48. இது பாரு அப்படி எடுத்தோன்னா 8 3 - 24 1. சரியா, அப்போ 81 × 3. இப்போது 3 × 5 ரூட் 3. சரியா, 2 5 இருக்கும். அப்போ ஒரு 5 வெளியில் எடுத்துரு ரூட் விட்டோம். இங்கே 16னா 4 வெளியில் எடுத்துரு 4 ரூட் 3. 81னா வெளியில் 9 எடுத்துக்கலாம் 9 ரூட் 3. இப்போ இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண 5 × 3 15. இங்கே 5 4 - 20. இங்கே வந்து 9 தான் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே ரூட் 3 காமனாக இருக்குது. அப்போ ரூட் 3 வெளியில் எடுத்தோன்னா 15 + 20 - 9. அப்போ 35 - 9 வந்து 26 ரூட் 3. ஓகே, அடுத்து ஃபோர்த்து சம் பார். ஃபோர்த்து சப்டிவிஷனா 5 cube root of 40. இங்கே வந்து ப்ளஸ் cube root of 625. இங்கே cube root of 320. சரி, இப்போ 40 என்ன பண்ணலாம் 5 8s are 40 செப்பரேட் பண்ணலாம். இதை வந்து 2 cube செப்பரேட் பண்ணிக்கலாமா? இப்போ இதை 2 cube × 5 எழுதிக்கும். இங்கே 2 × 625 எப்படி எழுதலாம்னா 125 × 5 எழுதலாம். 125ங்கிறது நமக்கு 5 cube தெரியும். அப்போ 5 cube × 5. இங்கே 3 அப்படி எழுதிக்கும். இந்த cube root of 320 எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க? 320க்கு வந்து 5 64 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 64 வந்து 4 cube எடுத்துக்கிறேன். அப்போ 4 cube × 5. ஓகே, இப்போது இந்த க்யூப் ரூட் வந்து எல்லாத்தையும் வெளியில் ஒரு 2 வெளியில் எடுக்கலாம். இங்கே ஒரு 5 வெளியில் எடுக்கலாம். இங்கே ஒரு 4 வெளியில் எடுக்கலாம். சரியா, இப்போ மூணுத்துலேயுமே வந்து க்யூப் ரூட் ஆஃப் 5 காமன். இங்கே வந்து 5 2s are 10. இங்கேயும் 5 2s are 10. இங்கே 4 3s are 12. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 5 காமனாக எடுத்தோன்னா 10 + 10 - 12. இப்போ 20 - 12. இப்போ 8 cube root of 5 தான் ஆன்சர். சம் நம்பர் 2 பார்க்கலாம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூசிங் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ். அது அப்படியே மல்டிப்ளை பண்ணு. எல்லாமே ரூட்டுக்குள்ளே 5 3s are 15 15 × 2 30. அவ்வளோதான் ரூட் 30. அடுத்து இங்கே ரூட் ஆஃப் 35 / ரூட் 7. ரூட் 35 எப்படி செப்பரேட் பண்ணலாம் 7 × 5ன்னு எடுக்கலாம். அப்போ ரூட் 7 கேன்சல் ஆகி ரூட் 5 வந்துடும். இங்கே cube root of 27. cube root of 8 cube root of 125. இப்போது 3 cube 27 2 cube 8 5 cube வந்து 125. இப்போ 3 2 5. சரியா, 5 3 15 15 2 30. அடுத்த சம்ம 7 root a - 5 root b இன்ட்டு 7 root a + 5 root b இருக்குது. இப்போ a - b × a + b ஃபார்ம். இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும் a² - b² வருமா? a² என்னது 7 root a the whole square - 5 root b the whole square. அப்போது 7² 49a. 7² தனியாக போடணும், root a² தனியாக போடணும். சரியா, அப்போது 49 × a 5² 25 × b. ஓகே, அப்போ 49a - 25b. அடுத்தது ஃபிஃப்த் சம். ரூட் ஆஃப் 225 / 729 - root of 25 / 144 / root of 16 / 81. இதை வந்து 15 × 15 செப்பரேட் பண்ணலாமா? இது வந்து 81 இருக்கும். அப்போது ஃபேக்டரைஸ் பண்ணினா 9 3s are 27 × 27 பிரிச்சுக்கோ. இது வந்து 5 × 5 இது 12 × 12 டிவைடட் பை இந்த ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தேன்னா 4/9 ஆகும். இப்போ ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தேன்னா இது 15. இங்கே வந்து 9 × 3 27. இங்கே 5 12. ஓகே, அப்போ 15/27 - 5/12 இன்ட்டு போடுறோம். டிவிஷன் எடுத்து மல்டிப்ளிகேஷன் போட்டோன்னா 9/4 வந்துடும். இப்போது கேன்சல் பண்ண முடியுது. அப்போ 5/9 ஆக்கிடுறேன். 5/9 - 5/12 × 9/4. இப்போ 5 காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா 1/9 - 1/12 × 9/4. 5 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ண 12 - 9 / 12 × 9 × 9/4. இப்போது இந்த 9 கேன்சல் ஆகிடும். சரி, இங்கே கேன்சல் பண்ணிடுறேன் 9. இது வந்து என்ன வருது 12 - 9 வந்து 3. அப்போ 3 இங்கே 12 கேன்சல் பண்ணால் 4. இப்போது 1/6
16, இங்கே 5 இருக்குது. அப்போ 5/16 தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. சம் நம்பர் 3 பார்க்கலாம். √2, √3, √5, √10 இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்டட் டு 3 டெசிமல்ஸ் தான். ஃபஸ்ட்டு சப்டிஷன் வந்து √40 - √20. இப்போ √40 என்னது? முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஃபேக்டர்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். வெளியில் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு. அப்போ 4 × 10, அப்போ 2 வெளியில் எடுத்துடலாம். சரியா? 2√10 மைனஸ் இங்கே வந்து 4 × 5, இதுலேயே 2 வெளியில் எடுத்துடலாம். 2√5. இப்போ 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்து √10 - √5. √10 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3.162 மைனஸ் 2.236. டெசிமலை நீ மைனஸ் பண்ணுறேன்னா டெசிமலை ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிடு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 162 எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 236 போடு. சரியா? இங்கே வந்து உனக்கு 2 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸுமே சேமாக இருக்கனால ப்ராப்ளம் இல்லை. சரியா? வந்து 3, 2 போட்டுக்கோ. இப்போ லெஸ் பண்ணு. 12 6 போச்சுன்னா 6. இங்கே வந்து 2, இங்கே 11 2னா 9, இங்கே 0. அப்போ பாயிண்ட்டு 926 × 2 மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 6 2 12 5 9 2 18 1.852 தான் ஆன்சர். இப்போ செகண்ட் சம் எடு. √300 + √90 - √8. இது வந்து 3 × √100 பிரிக்கலாமா? √100 வந்து 10, அப்போ 10√3 வெளியில் எடுத்துரு. இங்கே வந்து √90 9 × 10, அப்போ 3 வெளியில் எடுத்துரு. 3√10. இது வந்து 4 × 2, அப்போ 2 வெளியில் எடுத்துரு. 2√2. ஓகே, இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாமே தெரியும் இல்லையா? 10 × 1.732. இங்கே 3 × 10ஓட வேல்யூ வந்து √10 வந்து 3.162. இது வந்து 2 × 1.414. இதை மல்டிப்ளை பண்ணினா எனக்கு 17.32. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 3 2 6, 6 3 18, 1 4 9. இதை மல்டிப்ளை பண்ணு. 4 2 8, 1 2 2, 4 2 8, 1 2 2, 2.828. இப்போது ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடு. ஃபஸ்ட்டு டெசிமல்ஸை மேட்ச் பண்ணு. டெசிமல் பாயிண்ட்டை வச்சிட்டேன்னா இங்கே வந்து 486 டெசிமல் மேட்ச் ஆகணும். 3 2 ரெஸ்ட்டுக்கு ஜீரோஸ் போட்டுரு. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ண என்ன வருது? 6, இங்கே 10, இங்கே 8, இங்கே 16, இங்கே 1 2. இப்போ மைனஸ் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு இந்த டெசிமல் வச்சுட்டு டெசிமல் பக்கத்தில் எழுதிரு. 8 2 8, இங்கே 2. இப்போ மைனஸ் பண்ணு. 16ல் 8 8, இங்கே 9ல் 2னா 7, இங்கே 9 வருமா? 5ல் 2னா 3 2, 23.978. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. சம் நம்பர் 4 பார்க்கலாம். அரேஞ்ச் சர்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். சரியா? ஃபஸ்ட்டு சப்டிஷன் √5 9/4 6/3. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்ததுனாலே ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் இருக்கு பாரு, அந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே எல்சிஎம் எடு. எல்சிஎம் எடுத்தோன்னா எனக்கு 18 வருது. அப்போது இங்கே 18 வரணும். அப்போ மல்டிப்ளை பண்ண 6 3 18. அப்போ இந்த இடத்துல பவர் 6 போடணும். இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணுற 2 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 18 கிடைக்கும். அதே 2ஆல் இங்கே பவர் போட்டுடணும். சரியா? இன்ட்டு 3 அப்படின்னா இங்கே 3 மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே 3 பவர். இப்போ √18 5/6. இங்கே √18 4 ஸ்கொயர்னா 16. இங்கே √18 3 கியூப்னா 27. இப்போ டிசைனிங் ஆர்டர் எல்லாமே வந்து இந்த ஆர்டர் சேமாக இருக்கிறதுனால டிசைனிங் ஆர்டர் எழுதிடலாம். டிசைனிங் ஆர்டர் வந்து பிக்கர் டு ஸ்மாலர் ஒன். அப்போ 5/6 வரும். ஏன்னா 5 × 5 25 × 5 125 போயிடும். சரியா? 5 கியூபே 125 போயிடும். இது வந்து ரொம்ப கிரேட்டர் நம்பராக இருக்கும். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். இது ஃபஸ்ட்டு 27, நெக்ஸ்ட்டு 16 இருக்கும். இப்போது இதோட ஒரிஜினல் இது இருக்கும்ல, இதை தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்படி அந்த நம்பரை தான் நீ எழுதணும். சரியா? அப்போ √5, இங்கே 6√3, இங்கே 9/4. இதுதான் வந்து டிசைனிங் ஆர்டர். ஓகே, இப்போ செகண்டு சப்டிவிஷன் எடு. சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 ரூட்டை சிங்கிள் ரூட்டாக மாற்று. 2 × 3 6, 4 3 12, இங்கே 2 2, அப்போ 2 2 4. ஓகே, அப்போது 6 12 3 இந்த மூணுத்துக்கும் எனக்கு ஆர்டர் சேம் அல்ல. நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 12 வருது. 12 போட்டேன்னா இங்கே 6 × 2 12. இது இங்கே வெளியில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே பவர் 2, இங்கே பவர் 1னா இங்கே உள்ள பவர் 1. அதுக்கு எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே பவர் 3 அப்படின்னா இங்கே 3/3. ஓகே, அப்போது மூணுமே வந்து எனக்கு பவர் 12 12 வந்துருச்சு. ஆர்டர் வந்து சேம் ஆர்டர் ஆயிடுச்சு. 12 இங்கே வந்து 25, இங்கே 12th √7, இந்த 12th √27. இப்போது
டிசைனிங் ஆர்டர்னா பிகர் டு ஸ்மாலர். அப்போ 27 ஃபஸ்ட்டு, 25 செகண்டு, 7 வந்து இங்கே வரும். இதோட ஒரிஜினல் வெர்ஷனை நீ எழுதணும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இங்கே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 5 இங்கே, இந்த நம்பர் எழுதிக்கோ. ஓகே, இதுதான் டிசைனிங் ஆர்டர். சம் நம்பர் 5 பார்க்கலாம். கேன் யூ கெட் அ பியூர் சர்டு? பியூர் சர்டு அப்படின்னா ப்ரைம் நம்பர்னு இமேஜின் பண்ணிக்கோ. ரூட்டுக்குள்ளே ஒரு ப்ரைம் நம்பர், சரி, பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட்ஸ் எதுவும் இல்லாமல். when you find the sum of two surds, ரெண்டு சர்டை ஆட் பண்ணால் எனக்கு பியூர் சர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு நம்பர் வந்து 4√5ன்னு இமேஜின் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் தான். ஃபஸ்ட்டு எஸ்ன்னு போட்டுக்கோ. கொடுத்துருக்கிறது வந்து கேன் கெட்ட பியூர் சர்டு எஸ், வி கேன் கெட்ட. எப்படி ரெண்டு நம்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இங்கே வந்து 4√5 ப்ளஸ் ஆஃப் -3√5, இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனா 4 - 3 1 தான் வரும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல வந்து பியூர் சர்டு, கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கணும், அவ்வளோதான். √5, √5ங்கிறது ஒரு இரேஷனல் நம்பர் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ செகண்ட் வா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ சர்ட்ஸ். கேன் ஐ கெட் அ பியூர் சர்ட்னா எஸ். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ சர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? 4√5 - 3√5, அதையே போட்டுக்கோ. போட்டு என்ன வரும்? √5 வரும், சரியா? இப்போ விதவுட் எனி கோஎஃபிஷியன்ட்னால இந்த ஆன்சர் கரெக்டாக. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சர்ட்ஸ் இருக்குமா? இருக்கும். ஏன்? இப்போது இப்படி எடுத்துக்கோ. √2 × √5 அப்படின்னா என்ன வரும்? ரூட்டுக்குள்ளே 5 × 2 10. சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா? அப்போது இது வந்து பியூர் சர்டு தான். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து கொஷின் ஆஃப் டூ சர்ட்ஸு. அப்போ இதுக்கும் ஆன்சர் எஸ்ன்னு போட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. √10 / √5ன்னு எடுத்துக்கோ. இப்போது √5 கேன்சல் ஆகிடுமா? √10 வந்து √2 × √5ன்னு செப்பரேட் பண்ணிக்கோ. √5 கேன்சல் ஆகி எனக்கு √2 கிடைக்கும். இது வந்து பியூர் சர்டா? கொஷின் வந்து √2 கிடைக்குது. சம் நம்பர் 6 பார்க்கலாம். கேன் யூ கெட் அ ரேஷனல் நம்பர் when you compute the sum of two surds? எஸ்ன்னு சொல்கிறாங்க. ரேஷனல் நம்பர் கிடைக்குமானா கிடைக்கும். இப்போ ரெண்டு சர்ட்ஸ் எடுத்து ஆட் பண்ணுவோம். 2 + √5, இங்கே வந்து 2 - √5, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? இந்த +√5 - √5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரிசல்ட்டு வந்து ஒரு ரேஷனல் நம்பர். 4ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், சரியா? அடுத்தது பாரு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ சர்ட்ஸுக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்குமா? எஸ். இதே நம்பரை சரியா மாற்றி போடு. அதாவது இது வந்து √5 + 2 இருக்கு இல்லையா? அதை மாற்றிடு. மைனஸு இதை √5 - 2 அப்படின்னு போட்டேன்னா √5 கேன்சல் ஆகிட்டு இங்கேயும் வந்து 4 ரேஷனல் நம்பர் கிடைக்கும், சரியா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சர்ட்ஸு ரேஷனல் நம்பர் கிடைக்குமானா எஸ். இதை மல்டிப்ளை பண்ணேன்னா a + b × a - b த ஹோல் ஸ்கொயர் வருமா? இப்போ a²னா 4, இங்கே வந்து -5, இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தான். ஓகே, அடுத்தது கோஷன்ட் ஆஃப் டூ சர்ட்ஸ் எடுத்துக்கோ. 2√5 / √5ன்னு போட்டுக்கோ. ரெண்டுமே வந்து சர்டு தான். அப்போ √5 கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு 2 கிடைக்கும், which is again a rational number. Okay, thank you students.